இதுக்கு மேல பேசினா மூஞ்சிய பரோட்டா கல்ல வச்சு தேய்ச்சு புடுவேன். என்ன நீ இது? எங்க அம்மா என்ன விளையாடுறாங்களா? கல்யாணம் பண்ணிக்க போறவன்னா என்ன ஒரு வார்த்தை கூட கேட்கல. சாதாரண ஒரு புடவை வாங்கினாலும் 100 தடவை அம்மா என்கிட்ட கேட்பாங்க. இந்த விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட ஒண்ணுமே கேட்கல. பத்தாத குறைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிருக்காங்க. அதனால என்ன அர்ச்சனா, பொண்ணான்னு இருந்தா 4 பேர் பார்க்க தான் வருவாங்க. உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா கல்யாணம், இல்லன்னா இல்ல. இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? அண்ணி, இது என் வாழ்க்கை பிரச்சனை. என்ன கேட்காம அவங்க முடிவெடுத்தது தப்பு. ஏன் சம்மதமும் முக்கியம். ஏன் சம்மதம் இல்லாம எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும்? நீங்க வேணா பாருங்க அண்ணி, என்ன பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு நான் நிச்சயமா வீட்லயே இருக்க மாட்டேன். அர்ச்சனா, என்ன ரொம்ப பேசுற? எல்லாமே உன்னை கேட்டுதான் செய்யணுமா? உன்னை கேட்காம உனக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடாதா? உன் அம்மா உனக்கு கெடுதல் நினைப்பனா? இத பாரு, பெரிய மனுஷி மாதிரி பேசாம பெரியவங்க பேச்சு கேட்டு நட. உன் பேச்சு கேட்டுதான் உன் புள்ளையும் வளர்ந்தான். ஏதோ என் அண்ணி வந்ததால இப்ப பரவாயில்ல. அர்ச்சனா, அப்படிலாம் பேசக்கூடாது. அண்ணி அப்படி பேசலன்னா என் அம்மாவே என் வாழ்க்கைய பாழாக்கிடுவாங்க. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? பெத்த தாயின் கூட மரியாதை இல்லாம வர வர உனக்கு திமிர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? அது தப்பு இல்ல. என்கிட்ட ஏன் சொல்லல? என் சம்மதத்தையும் கேட்கல. அப்போ உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியா? இங்க பாருடி, தரகர் வந்தாரு, வரன் இருக்குன்னு சொன்னாரு, பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்டாரு, வாங்கன்னு சொன்ன. நீ மகாராணி, மாப்பிள்ளைய பாரு, புடிச்சிருந்தா புடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. எதுக்கு இந்த அவஸ்தை? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன் வேற எவன் கூடயாவது ஓடி போறியா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கேன். ஏய், ஐயோ, ஒத்திடுவேன். என்னத்த, அவ கூட நீங்களும் சரிக்கு சரியா பேசிக்கிட்டு பாரு அவ எப்படி பேசுறா. நீங்க போங்கத்த, நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். அவ யார் பேச்சு கேட்க மாட்டா. அவ அடங்கா பிடாரி. ஆமா, உன் பொண்ணு தானே. அர்ச்சனா, வாய மூடு. நீங்க போங்கத்த, நான் அவளை பாத்துக்கிறேன். இதெல்லாம் எப்படி திருந்த போகுதோ தெரியல. அர்ச்சனா. அண்ணி, நான் முதல்லயே சொல்லிடுறேன், இந்த கல்யாணத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல.
இரு அர்ச்சனா, ஏன் கல்யாணம் அது இதுன்னு பேசுற? அவங்க வரட்டும், உன்னை பார்க்கட்டும். அதுக்குள்ள உங்க அம்மா மனசு குளிர்ந்துரும், கோவம்லாம் குறைஞ்சிரும். மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அப்படி பிடிக்கலன்னா என்கிட்ட சொல்லு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் இப்பவே சொல்றேன் அண்ணி, எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. அது முறையில்லை அர்ச்சனா. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன் விருப்பத்தை மீறி எதுவுமே நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்ற? என்னவோ செய்யுங்க அண்ணி, ஆனா நிச்சயமா எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்காது. அர்ச்சனா மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி தெரியுதே. ஓம் ஸ்கந்தாய நமः, ஓம் குஹாய நமः, ஓம் ஷண்முகாய நமः, ஓம் பாலநேத்ரசுதாய நமः, ஓம் பிரபவே நமः, ஓம் பிங்களாய நமः, ஓம் துஷன்னேத்ராய நமः. கற்பூரநிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் சமாப்தம். சதமானம் பவதி சதாயுட் புருஷத் சதேந்திரியாயுட் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. दीर्घसुमङ्गली भव, सर्वाभिष्टसिद्धिरस्तु. சாந்தி, நான் உன்கிட்ட பேசத்தான் வந்திருக்கேன். நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். யாருக்கும் தெரியாம மனசாட்சியோட கலந்து பேச இதானே சரியான இடம். அப்படின்னா நீங்க சாமி கும்பிட வரலையா? இல்ல சாந்தி, கோயில்ல எல்லாரும் சாமி கும்பிட தான் வருவாங்க. நீங்க எந்த இடத்துலயுமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லையே. நான் இங்க வந்ததே உன்கிட்ட உண்மையை சொல்றதுக்காக தான். என்ன உண்மையா இருந்தாலும் அதுல நன்மை கிடைக்கும். அத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலையே. உங்க கதையோ பதிலோ எனக்கு தேவையில்லை. ஏன்? நான் உங்களை ரோகிணி வீட்டுல பாக்கலனா நீங்க என்ன தேடி வருவீங்களா? அந்த மாதிரி பயத்துல வர மரியாதை எனக்கு தேவையில்லை. இப்ப கூட உங்க ரகசியத்தை அபிராமி அக்கா கிட்ட சொல்லாம இருக்க காரணம் உங்க துரோகத்தை அவங்களால தாங்கிக்க முடியாது. நான் அபிராமிக்கு துரோகம் பண்ணல. கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது அவளுக்கு தெரியாம இன்னொரு பொண்ணோட வாழறது துரோகம் இல்லையா? இல்ல சாந்தி, காதலுக்கும் காதலிக்கும் துரோகம் பண்ணிட்டு தான் அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ அபிராமி மேல இருக்கிற பாசத்துல கோவப்படுறது நியாயமானதுதான். ஆனா என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தையும் கொஞ்சம் கேளு. நான் அபிராமிக்கு துரோகம் பண்ணிட்டு ரோஹிணியோட வாழல. ரோஹிணிக்கு துரோகம் பண்ணிட்டு தான் அபிராமியோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன இது புது கதை? இது கதை இல்ல சாந்தி, இதுதான் உண்மை. நான் காலேஜ் படிக்கிற காலத்திலேயே எனக்கும் ரோஹிணிக்கும் பழக்கம் இருந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே நான் அப்பா செல்லம். எதுக்குமே நான் ஆசைப்பட்டதில்லை. ஏன்னா நான் ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே எங்க அப்பா எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா நான் ரோஹிணி மேல ஆசைப்பட்டேன். அவளோட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அவ ரொம்ப புத்திசாலி தெரியுமா? அறிவு சம்பந்தப்பட்ட புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பா. ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப். யாரையும் எதிர்த்து பேச மாட்டா. இன்ஃபேக்ட் என்னோட பணக்கார வாழ்க்கை அவளை எந்த விதத்திலையும் பாதிச்சதில்லை. நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அது அவளை தான்னு எவ்வளவோ கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா எங்களுக்கு தெரியாமலேயே எங்க கனவு கோட்டைய என் அப்பா இடிச்சிட்டார். நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்த என் அப்பா அவருக்கு வரப்போற மருமக இவதான்னு அபிராமியை காட்டினார். நான் லேசா மறுத்தேன். அதுக்கு அவர் நியாயமான காரணங்களை சொல்லி விளக்கமும் தந்தாரு. அதுக்கு மேல இவ்வளவு பிரச்சனையான ஒரு விஷயத்தை அவர்கிட்ட எடுத்து பேச எனக்கு துணிவு வரல. ஸ்ட்ராங்கான டெசிஷன் எடுக்கவும் எனக்கு தெரியல.
கடைசியில பலி கொடுக்கிற ஆட்டுக்கிட்டே உத்தரவு கேட்கிற மாதிரி ரோஹிணி கிட்டேயே என்ன பண்ணலான்னு கேட்டேன். என்ன சொன்னாங்க? அப்பா மனசை நோகடிக்காதீங்க, அவர் மாற மாட்டாரு, நீங்க தான் உங்க மனசை மாத்திக்கணும், நானும் மாத்திக்கிறேன்னு சொன்னா. நான் உடனே நீ வேற கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்டேன். அதுக்கு அவ, ஏங்க நீங்க எப்பவுமே ஈஸியான முடிவா எடுக்கிறீங்க, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை, அதே மாதிரி உங்க அப்பா இல்லாம நீங்க இல்லை, அதனால உங்க அப்பா பேச்ச கேட்டு வாழ்க்கையில முன்னேற பாருங்கன்னு சொன்னா. உங்க நினைப்பிலேயே நான் காலத்தை கழிச்சிருவேன்னு சொன்னா. அன்னைக்கு அவ பண்ண தியாகத்தினால நான் காணாம போயிட்டேன். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அவளால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனா என்னாலதான் அவளுக்கு ஏகப்பட்ட தொந்தரவு. நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, ஆனா இப்ப தவிக்கிறேன். எந்த பக்கமும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த போராட்டம். சாந்தி, நான் உன்னைத்தான் நம்புறேன். உன்னால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும். உங்களை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. ரோகிணியும் பாவம். உங்களால ரோகிணிக்கும் நிம்மதி இல்லை. இதுவரைக்கும் எப்படியோ, இனிமே ரோகிணி நிம்மதியா இருக்கணும். அபிராமி அக்காவுக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. நான் உடனே ரோகிணியை பார்த்து பேசுறேன். ஆம் சாந்தி, கவலைப்படாதீங்க. இதை நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முக்கியமா உங்க தம்பி கிட்ட கூட சொல்ல மாட்டேன். என்ன கதவு மூடி இருக்கு? அந்த ஆளு வந்துட்டாரா? யாரு? யாரா? உன் கழுத்துல தாலி கட்டாம வயத்துல குழந்தை கொடுத்திருக்காரே அவர்தான். அவரை நான் பார்க்கணும். பார்த்து நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். நீங்க இன்னும் அவரை பார்க்கலையா? என்ன விளையாடுறியா? நீ காட்டாம எனக்கு எப்படி தெரியும்? என்னமோ என் வீட்டுல இருக்கிற மாதிரி பேசுற? இல்ல, பாக்குற வேகம் இன்னும் குறையிலையான்னு கேட்டேன். எப்படி குறையும்? அந்த ஆளை நான் பார்க்கணும். உன்னை தனியாவே தவிக்க விட்டுட்டு உன் குழந்தைய கலைக்க சொல்ற அந்த கோழையோட முகத்தை நான் பார்க்கணும். விடுங்க, இப்போதைக்கு அவர் பேச்சு. ஆனா நீங்க அவரை பாத்தீங்கன்னா நீங்க அவரை திட்டவே மாட்டீங்க. ஏன்? ஏன்னா அவரோட முகராசி அப்படி. இப்படி எல்லாம் பேசி என் கோவத்தை குறைக்க பார்க்காத. உன்ன மாதிரி கோழைங்க இருக்கிறதுனால தான் ஆம்பளைங்கள்ல இவ்வளவு மோசமான கும்பல் சுத்திட்டு இருக்கு. இத பாரு ரோஹிணி, ஆம்பளை கெட்டா சம்பவம், பொம்பளை கெட்டா சரித்திரம். பெண்கள் வளைஞ்சு கொடுக்காம இருந்தா ஆம்பளைங்களால நம்ம ஏமாத்த முடியாது. நம்ம கிட்ட பேசி பேசி நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஏமாந்துட்டோம், நம்மளை ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. நம்ம இதுக்கு இடம் கொடுக்கூடாது. நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றது ஒரே விஷயம். எந்த காரணத்தை கொண்டும் உன் கர்ப்பத்தை நீ கலைக்க கூடாது. அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன். அந்த ஆளால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போராடி உன் வாழ்க்கை கேளு. உன் உரிமையை நீ விட்டு கொடுக்கூடாது. நான் சொல்றபடி நீ கேட்டா அந்த மனுஷன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு உன் கூட வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இல்ல வந்து நீ எதுவும் பேசாத ரோஹிணி. அவரை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? நீங்க தேடுறது உங்க புருஷன் தானே தெரிஞ்சா நீங்க என்ன பண்ண போறீங்க?
அனிதா வரா. ஆடே புளிய தேடி வருது. வா அனிதா. என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. என்ன சொல்றீங்க நீங்க? ஏன் அனிதாவா இப்படி ஆட்டோல வந்து இறங்குறது? வீட்டுல இவ்ளோ கார் இருக்கும்போது நீ இப்படி ஆட்டோல வந்து இறங்குறது அப்பா பார்த்தா அப்படியே தவிச்சு போயிடுவாரு. போதும் அண்ணி, போதும். இல்ல என் தலை எழுத்து. அப்படி சொல்லாதம்மா. இந்த அன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா வண்டி அனுப்பிச்சிருப்பேன்ல. உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை அண்ணி. ஆமா, வீட்ல யாரும் இல்லையா? இவ்வளவு அமைதியா இருக்கு. அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க. சாந்தியும் குழந்தையும் மேல இருக்காங்க. அப்புறம் தன்மான சிங்கம், அதான் உன் புருஷன் எப்படி இருக்காரு? அனிதா, அண்ணி, அவர் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஆரம்பிச்சிட்டாரா? இப்ப என்ன பண்றாரு அர்ஜுன்? அவரோட முதலாளி ஸ்ரீனிவாசன் அவர் பொண்டாட்டியோட எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஏன் திடீர்னு? 4 பழம், 1/2 கிலோ ஸ்வீட்டு, 500 ரூபாய்க்கு புடவை, 200 ரூபாய்க்கு பேண்ட், இதெல்லாம் தூக்கிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும்னு வந்திருந்தாரு. அவர் என் அப்பாக்கு பண்ண துரோகத்தை நான் மறந்துடுவேனா? அதனாலதான் அவர் அவமானப்படுத்தி அமிச்சிட்டேன். சபாஷ். இப்பதான் நீ ஆர்கியோட பொண்ணு. அண்ணி, அவர் அந்த ஸ்ரீனிவாசன் ஃபேக்டரியில ஒர்க் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கும் பிடிக்கலதான். அவரை வேலையை விட்டுற சொல்லு. இதை நீயே நேரடியா அர்ஜுன் கிட்ட சொல்லாம வேற வழியில சொல்லலாம். ஒண்ணு பண்ணு, மாமா கிட்ட சொல்ல. வாமா. மாமாவோட எதிரியை நம்ம மதிக்கிறோங்கிற அவசியமே கிடையாது. மாமா கிட்ட சொன்னா அர்ஜுனுக்கு வேற ஏதாவது கௌரவமான வேலை இல்ல நம்ம கம்பெனிலேயே மரியாதையான உத்தியோகத்தை கொடுப்பாரு. அதான் உனக்கும் கௌரவமா இருக்கும். நீ அந்த ஸ்ரீனிவாசன் அவமானப்படுத்தினது மட்டும் மாமா கேட்டாரு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் நிச்சயமா உனக்கு ஒரு வழி காமிப்பாரு. என்ன, அர்ஜுன் கொஞ்சம் முன்ன பின்ன கத்துவாரு. ஆனா அதுக்காக நீ உன் குணத்தை மாத்திக்காத, உன் தன்மானத்தை விட்டு கொடுத்துறாத. மாமாவை மதிக்காத அந்த ஸ்ரீனிவாசனோட கம்பெனியில ஓ புருஷன் வேலை பார்க்க கூடாது, அவ்வளவுதான். அதேதான் நீ என் முடிவும் கூட. என் புருஷன் கௌரவம் பார்க்க கூடாது. இதுக்கு ஒரே வழி, நீ உங்க அப்பாவை பார்க்கணும். ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு வந்தது, நீ அவரை அவமானப்படுத்தினது, இது எல்லாமே மாமா கிட்ட சொல்லு. நிச்சயமா அவர் மனசு குளிந்துரும். உனக்கு தேவையானதுக்கு அதிகமாவே செய்வாரு. சரி, நீ உட்காரு. நான் உனக்கு சூடா காஃபி கொண்டு வரேன். வாங்க மேடம். அப்பா எங்க இருக்காரு? அவர் ரூம்ல இருக்காரு. அனிதா, வா 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 உட்கார். என்ன திடீர்னு ஆபீஸ் பக்கம்? வீட்டுக்கு போனேன்ப்பா, நீங்க ஆபீஸ் கிளம்பிட்டீங்க, அதான் இங்க வந்துட்டேன். என்ன விஷயம்? அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. Go ahead. எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரு? நான் தான் சார். ஷியாம், வா. சார், அது உங்க டாக்டர் வந்தது நான் பார்க்கல. ஐம் சாரி சார். நான் வேணா அப்புறம் வரேன் சார். பரவாயில்லப்பா, வா வா. என்னது ஃபைல்? நீங்க கேட்ட கொட்டேஷன் டோன்ட் டேக் லாங். டாக்டர் வந்திருக்காரு, பேசிட்டு இருக்கேன். நான் பார்த்துட்டு ஃபைல் அனுப்புறேன். அப்ப நான் வெளில இருக்கேன் சார். இருப்பா, நீ போவேனா? நீ குடும்பத்துல ஒருத்தன் தானே. என்னம்மா, என்ன விஷயம்? அப்பா, உங்க பழைய பார்ட்னர், அதான் அந்த ஸ்ரீனிவாசன், அவர் குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவன் எதுக்கு வந்தான்? என்னையும் என் புருஷனையும் ஆசீர்வாதம் பண்ணணுமா? உங்களை அவமானப்படுத்தினவரை நானும் அவமானப்படுத்தி அமிச்சிட்டேன். எப்படி? இதான் நடந்தது. வெல் டன் அனிதா, நீ செய்தா ரொம்ப கரெக்ட். சிச்சுவேஷன் நல்லா ஜட்ஜ் பண்ணிருக்க.
அந்த சீனிவாசன் எந்த நல்லெண்ணத்தோடையும் உங்க வீட்டுக்கு வரல, ஏதோ குழப்பம் உண்டு பண்ண தான் வந்திருக்கான். எனிவே லீவ் இட் டு மீ. சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். அவர் அந்த ஆளுகிட்ட வேலை செய்யறது எனக்கு பிடிக்கலப்பா. எனக்கு தான் பிடிக்கல. உன் கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொன்னேன், இந்த வேலையை விட்டுறா, என் கம்பெனிக்கு வாடான்னு. கேட்க மாட்டேங்கிறானே பிடிவாதக்காரன். அதுக்கு மேல என்னால பிரஸ் பண்ண முடியல. என்ன பண்றது? உங்க அம்மாவோட தம்பி மகன், நீ வேற அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த. சரி, அப்புறம் பாப்போம்னு விட்டேன். எனிவே இப்ப ஏதாவது செய்தே ஆகணும். அப்பா, நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. ஏன் புரிச்சு அந்த ஸ்ரீனிவாசன் கம்பெனில வேலை பார்க்க கூடாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்னடா பண்ணுவேன்?